இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓ மன்னா, நீங்க சொன்னதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதை பத்தி நீங்க இப்படி ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, நான் கண்ணை மூடி திறந்தாலே அந்த சமிக்தாவின் முகம்தான் என் கண் முன்னே வருகிறது. பதட்டப்படாதீங்க மன்னா, உங்க கவலை எல்லாம் சீக்கிரமாவே நீங்கிடும். அந்த சமிக்தாவின் ஆத்மா எங்கே இருக்கிறது என்று எனக்கு உடனடியாக காட்டுங்கள் ககுபரே. உத்தரவு மன்னா. எனக்கு இப்படி ஒரு சோதனையா? ராணிக்கு சுகப்பிரசவம் ஆகிறத பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப என்னோட இந்த நிலைமைய என்னால ஏத்துக்கவே முடியல. இறை சக்தியை தாண்டிய பிரபஞ்ச சக்தியே, உன்கிட்ட மண்டியிட்டு கேட்டுக்கிறேன், என் ஆத்மா தேக உடல என்னை விட்டு பிரிச்சிடாத. ககுபரே, இந்த பொம்மையோட ஆத்மாக்கு என்ன ஆச்சு? ஏன் அவளோட ஆத்ம உடல் கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரைஞ்சுகிட்டு இருக்க? இதோ சோழிய போட்டு என்னன்னு பார்த்து சொல்றேன் மன்னா. ககுபரே, நீ ஒவ்வொரு முறையும் சோழி போட்டு பார்க்கும்போது அது மறைந்து போகிறது. அப்படி என்றால் சமிக்தாவின் ஆத்மா பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொள்ளவே முடியாதா? அதுக்கு ஒரு வழி இருக்கு மன்னா. என்னவென்று கூறு மன்னா. அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஆத்மாவை வர வச்சு அதன் மூலமா உங்க சக்தியை செலுத்தினா மட்டும்தான் மறைஞ்சு போன சோழிகள் நமக்கு திரும்பவும் கிடைக்கும். இப்பவே நான் அதை செய்யறேன் ககுபரே. என்ன ககுபரே, பொம்மியோட ஆத்ம உடல்ல ஏன் இந்த மாற்றம் நடக்குதுன்ற ரகசியம் தெரிந்ததா? தெரிஞ்சிருச்சு மன்னா. இன்னும் ஒரு பகல் ஒரு இரவு முடியும். 48 மணி நேரத்துல அந்த பொம்மி முழுசா அழிஞ்சு போயிடுவா. அவளுடைய பிரேத உடல் காத்துல கலந்துரும். அப்படின்னா அந்த சமிக்தாவோட ஆத்மாவும் காற்றில் கரைந்து விடுமா? அவளும் அழிந்து போய் விடுவாளா? அது மட்டும் எப்போது நடக்காது மன்னா.
நீ என்ன சொல்ல வர ககுபரே? ஆமாமண்ணா, பிரபஞ்ச விதிப்படி பொம்மி மட்டும்தான் அழிவா. அந்த சம்யுக்தா ஆத்மா அழியவே அழியாது. அப்படி என்றால் அதற்கான வேலையை உடனே ஆரம்பி. அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குமண்ணா. ஆமாமண்ணா, அந்த ராணிய நீங்க பாதுகாக்கணும். அவ வயித்துல இருக்கிற தசாவதானிக்கு எதுவும் ஆகாம நீங்க தான் பாதுகாக்கணும். சரி, நான் அதை செய்து முடிக்கின்றேன். மோனம் எனும் எண்ணங்கள் கைவந்தோருக்கு முக்தியும் கைகூடும். மோனம் கைவந்தோருக்கு சித்தியும் முன்னிற்கும். விளைவு அறிவார் பண்டை மெய்த்தவன் செய்வான். விளைவு அறிவார் பண்டை மெய் உரை செய்வார். விளைவு அறிவார் பண்டை மெய் அறம் செய்வார். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என இந்த பிரபஞ்ச இயக்கத்தை செய்து கொண்டிருக்கும் நானும் அந்த பிரபஞ்ச விதிகளை மீறாமல் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என்ன செய்வதென்று தெரியாத சங்கடத்தில் இருக்கிற அந்த புனித ஆத்மாவின் சங்கடத்தை தீர்த்து வைப்பதற்கான வழியை காட்டுங்கள். இறைவா, நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சிடறேன் இறைவனே. சங்கடத்தில் இருக்கும் அந்த ஆத்மாவை உங்க கட்டளைப்படி நானே போய் பார்க்கிறேன். அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி. அக்கா, நான் உன்னாண்ட பேசணும்க்கா. அக்கா, அக்கா, ஒரு ராணி கூப்பிடுறேன், வாக்கா. அக்கா, ஐயோ வாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா. என் கண் முன்னாடி வாக்கா, உன்னை ஒரே ஒரு தப்பா பார்க்கணும். அக்கா வாக்கா. என்னது, இம்மா நேரம் கூப்பிட்டோம் அக்கா வரலன்னா ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி என் மனசு சொல்லுது. ஐயோ, அக்காக்கு என்னாச்சுன்னு புரியலையே. அக்கா,